இப்போ என்ன? அவ தான் 95% எடுத்திருக்கால. கேம்பஸ் இல்லனா என்னமா வேற நல்ல வேலை கிடைக்குமா? ஏய் நீ சும்மா நிறுத்து. இந்த பாரு உங்க அத்தை பொண்ணெல்லாம் செலக்ட் ஆயிட்டா. உங்க அத்தை இப்ப எனக்கு கால் பண்ணி தொலைவா. இப்போ என்ன சும்மா அத்தை அத்தைன்ற? அத்தைய வந்து வேலை வாங்கி தர போறாங்க அவளுக்கு? போ சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. கடுப்பேத்தாதீங்க என்ன. என்னமோ பண்ணி தொலைங்க. சரி விட்ரி. இன்டர்வியூ நல்லா தாண்டி பண்ணேன். ஏன் செலக்ட் ஆகலன்னு சத்தியமா தெரியல. சரி பரவாயில்லடி. அம்மா சொல்றது கரெக்ட் தாண்டி. இவ்ளோ கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா முழிச்சு படிச்சும் 95% வாங்கி எனக்கு வேலை கிடைக்கல. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ உன்ன மாதிரி நானும் ஜாலியா இருந்திருக்கலாம்ல. இப்போ உனக்கு வேலை கிடைக்கலன்னு நீ ஃபீல் பண்றியா? இல்ல இவளுக்கெல்லாம் வேலை கிடைச்சிச்சேன்னு ஃபீல் பண்றியா? இங்க பாருடி, இந்த 95% மார்க் உனக்கு வேலை வாங்கி தராது. அதை தாண்டி உனக்கு ஸ்கில்ஸ் வேணும்டி. உன் திறமை தான் உனக்கு வேலை வாங்கி தரும். உன் ஃபியூச்சரையும் டிசைட் பண்ணும். லைஃப்ல எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. இந்த வேலையும் அப்படிதான். நான் மார்க்கை நம்பல, என்னோட ஸ்கில்ஸை நம்பினேன், வேலை கிடைச்சிருச்சு. நீயும் உன்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோடி. இந்த கம்பெனி இல்லைன்னா என்ன, வேற நல்ல கம்பெனியில உன்னை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. நீ ஏன் அழுற? தெரியல, நீ அழுவுறது பார்த்தா எனக்கும் அழுக வருது. என்ன அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியல. உன்னை திட்டினாலும் அடித்தாலும் சண்டை போட்டாலும் நீ என் பக்கத்துலேயே இருக்கணும். உன்னை யார்கிட்டயும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன், அம்மா கிட்ட கூட.